பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு நாயின் குருவி நண்பன். ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அப்பா, அப்புறம் பையன், அப்புறம் அவங்க வளர்க்குற நாய், அப்புறம் நாயோட குருவி நண்பன் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை எழுப்புறதுக்காக வந்தாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறவங்க. அன்னைக்கு லீவ் நாளுங்கிறனால அந்த பையன் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பையனை எழுப்பி விடுறாங்க. தம்பி, நேரமாச்சுப்பா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா, சீக்கிரம் எந்திரின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நானும் அப்பாவும் வேலைக்கு கிளம்பியாச்சு, இன்னைக்கு உனக்கு லீவு வேற, அப்புறம் நாயை பத்திரமா பார்த்துக்கோ, அதுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்துரு, நீயும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னில, பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோ, ஆமாப்பா, சரி பத்திரமா இரு, நாயையும் கூட பார்த்துக்கோ, இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு ரொம்ப நேரம் ஆக்கிடாத, சீக்கிரம் வந்துடு, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக அவங்க அம்மாவும் அப்பாவும் டெய்லி வேலைக்கு போகிறவங்க. லீவ் நாள்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா பையன் தனியாக இருக்கணும் இல்லையா. அப்புறம் அவங்க சொல்லிவிட்டு அவங்களும் அப்புறம் கிளம்புறாங்க. அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பயம், சரி மழை வரும்னு சொல்கிறீங்க, அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க போல இருக்குது, எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லை, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா, மழை வரனால தான்ப்பா பயப்படுறோம், இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான மழை இருக்குன்னு சொல்கிறாங்க, நியூஸில் பார்த்தேன், 2 நாளாக இதான் சொல்லிகிட்டு இருக்காங்க, வானம் கூட கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது, மழை வருமோன்னு பயமாக இருக்குது, அதிகமாக வந்துட்டால் என்ன பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும், ஆமாப்பா, மழையில் எதுவும் மாட்டிக்காத, நேரத்திலே போயிட்டு நேரத்திலே வீட்டுக்கு வந்துடு, வீட்டுக்குள்ளே வந்துடு, அப்புறம் நாய் மழையில் நனையாமல் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடு, பார்த்துக்கோ பத்திரம் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் பயந்துக்கிறாங்க, ஏன்னா மழை வரும், பிள்ளை தனியாக இருப்பான் அப்படின்னு பல யோசனை இருந்தாலும் வேலைக்கு போயாக்கணுமே, என்ன பண்ணுறது, சரிப்பா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையனும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பத்திரமாவே இருந்துக்குவேன், ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, நீங்கள் தான் வெளியில் போகிறீங்க, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் தானே, இன்றைக்கி லீவு தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பினோன்னே நாய்க்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு, நாயை பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாயும் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. இன்றைக்கி மழை வரும்னு சொல்கிறாங்க, இது எப்படி பத்திரமா இருக்குமோ என்னமோ தெரியலையே, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு போயிடலாமா, வீட்டுக்குள்ளே விட்டால் ரொம்ப நேரம் தனியாக இருக்கும்போது கத்திகிட்ருக்கோம், சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நண்பனை பார்க்குறதுக்கு போயிடுறான். கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது. அப்புறம் அவன் நண்பனை பார்த்துட்டு கிட்டக்க போகிறான். அவன் நண்பனும், என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, உனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறேன், சரி இன்னைக்கு நல்லா மழை வருமா, எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நானும் கூட எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறேன், ஏன்னா அதிக மழை வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டிலலாம் இருக்க முடியாது, நீ கூட பார்த்து பத்திரமா இரு, தனியாக வேற வீட்டில் இருப்ப நீ, சரி ஏதாவது பிரச்சனைன்னா கூப்பிடு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டும். ஏன்னா அவங்க வீட்லேயும் மழை அதிகமாக பெஞ்சால் இருக்க முடியாது, கொஞ்சம் ஓட்டு வீடு மாதிரி பழைய வீடு, அதனால அவங்க எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அவன் நண்பன்கிட்ட சொல்லி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறான். அப்புறம் அவன் நண்பனும், அப்படியா, ஆமாம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க தான், மழை அதிகமாக வர மாதிரி இருக்குன்னு பயப்படுறாங்க தான், நீயும் பத்திரமா போயிட்டு வா, நானும் பத்திரமா இருந்துக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் நாய் வேறு இருக்குது, எனக்கு அதை நினச்சி தான் பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நானும் உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஐயோ மழை வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே, லேசாக மழை தூருது, கிளம்புவோம் இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். அவன் நண்பனும், ஆமாம் நீயும் கிளம்பு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அங்கே அவனோட வீட்டு பக்கத்தில் ஒரு குருவி தினமும் அந்த நாய்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கோம். என்ன எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, எனக்கெல்லாம் சாப்பாடு கிடையாதா, சும்மா சொன்னேன், நீ தான் எனக்கு தினமும் சாப்பாடு கொடுப்பியே, நல்ல சாப்பாடாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு குருவி வழக்கம் போல் ஜாலியாக பேசிகிட்ருக்கு. உடனே அந்த நாய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் இந்த சாப்பாடெல்லாம், நான் சாப்பிட்டது போக எல்லாத்தையும் நீ தானே சாப்பிடுவ, வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் குருவி சொல்லுது, பா போதும்ப்பா, நிறைய சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு, நீ மிச்சமெல்லாம் நீ சாப்பிடு, சரி நான் போகிறேன், மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரி நீ பார்த்து பத்திரமா இரு, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு, இல்லைன்னா நீ என் கூட வந்துடுறியா, நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், நீ வேற தனியாக இருக்கியே, உன்னை தனியாக விட்டு போகவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த நாயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பிரச்சனைன்னா நான் வந்துடுறேன், உன்னோட வீடு எனக்கு தெரியும், நான் ஒரு முறை பார்த்துருக்கேன், நான் வந்துடுவேன், நீ ஒன்றும் பயப்படாத, நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு அந்த நாய் சொல்லி அனுப்புது. உடனே அந்த குருவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனி என் கூடயே வந்துடுறேன், நீ தனியாக இருக்கிற, இன்றைக்கி நிறைய மழை வரும்னு சொல்கிறாங்க, எனக்கும் தோணுது நல்லா மழை வரும் தான், கண்டிப்பாக வெள்ளமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீ என் கூட வந்துடுறேன் தயவு செய்து அப்படின்னு அந்த குருவி கட்டாயமாக அந்த நாயை கூப்பிட்டுட்டு இருக்குது. அதே சமயத்தில் அது சொன்ன மாதிரி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வானம் இருட்டிருச்சு. அப்புறம் திடீர்னு அந்த பையனோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப மழை அதிகமாயிடுச்சு, நீ நம்ம கடைக்கு வந்துடு நேரா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அதே போல் அந்த பையனும் அவங்க அம்மா கடைக்கு போயிடுறான். அவங்க அம்மா ஒரு டாய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாடா வந்துட்டியா, நல்ல வேளை, மழை ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், வெள்ளமே வந்துருச்சான், நம்ம வெள்ளம் மழையெல்லாம் முடிகிற வரையும் நம்ம கடையிலே இருக்க சொல்லிட்டாங்க அப்பா, இப்போ தான் எனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும், ஆமாம்மா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நான் கூட நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே ரொம்ப வேகமாக தான் வந்தேன், நாயை நினச்சி பயமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்கிறான். ஆமாப்பா, நாய் தான் என்னாச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ண போதோ தெரியல, நம்ம கூட நாயை அழைச்சிட்டு வந்திருக்கலாமோ, எப்படி தனியாக மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல அப்படின்னு 2 பேரும் அவங்க வளர்க்குற நாயை பற்றி பயத்தோடையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ இந்த நேரத்தில் வெளியிலையும் போக முடியாது. சரி அப்பா என்னம்மாச்சு, அப்பா பத்திரமா இருந்துக்குவாங்கள்ல அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றியும் விசாரிச்சுக்கிறான். அதே சமயம் ஊருக்குள்ளே நல்ல மழை வந்து அப்படியே வெள்ளமே வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் காரு தண்ணி எல்லாம், காரெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை வெள்ளம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க பாட்டுக்கு கடையில் இருக்காங்க. அப்புறம் அவங்க வீடு கூட தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. நாய் என்னாச்சுன்னு தெரியலை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த குருவி சொன்ன மாதிரி நாயை வற்புறுத்தி அது இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. வா நண்பா, உன்னைய தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நல்ல வேளை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனேயும் நாய் சொல்லுது, உனக்கு எதுக்கு கஷ்டம், எதுக்கே நீ இப்படி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, இதில் என்ன இருக்கு நண்பா, இப்படி சொல்லிட்ட, நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க, அதெல்லாம் முடியாது, நீ வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுது. அப்புறம் அந்த குருவி, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத நண்பா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே நாய், நீ உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா, வெளியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளம், நீ அழகாக உன் வீட்டுக்குள்ளே என்னை பத்திரமா கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்ட அப்படின்னு அந்த நாயை அவனுக்கு நன்றி சொல்லுது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஊருக்குள்ளே நல்லா வெயில் அடிக்குது. அப்புறம் ஊரில் தண்ணி எல்லாம் வற்றி இயல்பு நிலைக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் வேக வேகமாக தன்னோட வீட்டுக்கு எல்லாரும் வந்து பார்க்கும்போது நாய் அழகாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அப்போ அந்த சின்ன பையன் நாயை பார்த்து, அப்பா நீ பத்திரமா தான் இருக்கியா, நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம், உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு, ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயந்தோம், ஆனால் நீ எப்படி எங்கே பாதுகாப்பாக இருந்தேன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாய் எப்படியாவது எங்கேயாவது போய் பழச்சிக்கும், ஆனால் அது இயல்பு நிலை திரும்பி வந்துருச்சுன்னா அது மீண்டும் பழைய இடத்துக்கே வந்துடும், அவங்க ஓனர்கிட்டே அது வந்து சேர்ந்துருமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதே போல் இந்த நாயும் நன்றியோடு திரும்பி வந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, ஆமாம் நாய் எப்பயுமே நன்றியுள்ள ஜீவன், அது எப்பயுமே எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அவங்க ஓனர்கிட்டே வந்துடும், அதே போல் நம்ம நாயும் நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு 3 பேரும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த நாய் தனக்கு நடந்த நல்லதை நினச்சி யோசித்து பார்த்துட்ருக்கு. தன்னுடைய நண்பன் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான், தன்னோட நண்பன் மட்டும் இல்லைன்னா நம்ம இந்நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம், அவன் தான் நமக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு தன்னோட நண்பனுக்கு மனசுக்குள்ளேயே ரொம்ப நன்றி சொல்லுது. இந்த நாயும் சும்மா இல்லை, நிறைய உதவி செஞ்சுருக்கு அந்த குருவிக்கு. என்ன குழந்தைங்களா, இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய். அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறனால தான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியுது. இது போல் இன்னும் நிறைய கதைகள் காத்துட்ருக்குது. சரி, நாளைக்கு பார்க்கலாம்.
பாய்.